பேபி இஷானா வேதஸ்ரீ 1 year 9 months ஆகுது. ஆகஸ்ட் 18th வந்து அவளுக்கு வந்து மார்னிங் எழுந்திருக்கும் போச்சுலேயே அவளுக்கு வந்து அசைய எதுவுமே முடியலை, நடக்க கூட முடியலை. உடனே அகஸ்தியர் முனி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், வெள்ளமடம் நியர்பை நாகர்கோவில். அங்கே அவளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நைட்டு வந்து அங்கே பிரணவ் ஸ்கேன் சென்டரில் எடுத்துகிட்டு அடுத்த நாள் டேவே ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் பார்த்துட்டு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணாங்க. மெல்ல இன்ஃபார்ம் பண்ணாங்க இப்படி டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேவர்னோமா. அப்புறமா அடுத்த நாளே കിംസ്ക്ക് வந்தோம். നമസ്കാരം, ഞാൻ ഡോക്ടർ വിനോദ് ഫെലിക്സ്, ENT സർജൻ, കിംസ് ഹെൽത്ത് ട്രിവാൻഡ്രം. ഞാനും ഡോക്ടർ അജിത് നായർ, ന്യൂറോ സർജൻ, കിംസ് ഹെൽത്ത് ട്രിവാൻഡ്രം. ഞങ്ങൾ രണ്ടുപേരും ഒരുമിച്ച് ഒരു ബ്രെയിൻ സ്റ്റെം കാവർനോമ 1 വയസ്സ് 9 മാസമുള്ള ഒരു കുട്ടിക്ക് നമ്മൾ ഓപ്പറേറ്റ് ചെയ്തായിരുന്നു. അത് മൂക്കിനകത്തൂടെ ഇങ്ങനത്തെ ഒരു ട്യൂമർ ചെയ്യുന്നത് ഇന്ത്യയിൽ പ്രോബ്ലി ആദ്യത്തെ ഫസ്റ്റ് ടൈമാണ്. വേറെ ആരും ചെയ്തതായിട്ടൊരു ന്യൂസ് നമുക്ക് കിട്ടിയിട്ടില്ല. கிம்ஸ்க்கு வந்த பிறகு பாப்பாவுக்கு எந்த அசைவு எதுவுமே இல்லை, கண்ணு மட்டும் தான் அசைவு இருந்துச்சு. கை கால் அப்புறமா ஒரு ட்ராப் வாட்டர் கூட அவளோட வந்து ஒழுங்க முடியாமல் இருந்துச்சு. 3 months வெயிட் பண்ணி அப்புறம் இங்கே சர்ஜரி பண்ணலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. திரும்ப செப்டம்பர் 6th அன்னைக்கு வந்து சர்ஜரி பண்ணாங்க. വേൾഡിൽ തന്നെ നമ്മൾ ലോകത്ത് തന്നെ മൊത്തം ഒരു 10 കേസുകൾ ചെയ്തിട്ടുണ്ടാകത്തുള്ളൂ ഇങ്ങനെ ഈ ബ്രെയിൻ സ്റ്റെം കാവർനോമ. അപ്പം കുട്ടി കംപ്ലീറ്റ്ലി കൊമറ്റോസ് ആയിരുന്നു ഇവിടെ കൊണ്ടുവന്നപ്പോഴത്തേക്ക്. ഇപ്പം സർജറി കഴിഞ്ഞ് 3-4 മാസമായി. കുട്ടി നടന്നാണ് OPയിൽ വരുന്നത്. അപ്പം നമ്മൾ ആ ഒരു ന്യൂസ്, ആ ഒരു സന്തോഷ വാർത്ത അങ്ങ് ഷെയർ ചെയ്യുകയാണ്. ഇങ്ങനെ മൂക്കിനകത്തൂടെ കീഹോൾ സർജറി ചെയ്തതിന് ഇങ്ങനെ നമുക്ക് ട്യൂമേഴ്സ് ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട് എന്നുള്ള ന്യൂസ് ഷെയർ ചെയ്യാൻ വേണ്ടിയാണ് ഈ ഒരു പ്രസ് റിലീസ് വിളിച്ചിരിക്കുന്നത്. താങ്ക് യു. இப்போ பாப்பா வந்து பழைய நிலைமைக்கே நல்லபடியாக வந்து இருக்கா. எல்லா டாக்டர்ஸ்க்கும் வந்து ரொம்ப நன்றி. எங்கேயும் முடியாது அப்படின்னாங்க, கடவுள் தான் வந்து பாப்பா வந்து காப்பாற்றிருக்காங்க. ப்ளஸ் டாக்டரோட சப்போர்ட்டும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக முடியாது. ரொம்ப தேங்க்யூ.